ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அம்மம்மா சேனல். இவன் தான் என்னோட தம்பி சபரி. இவனுக்கு இன்னைக்கு பர்த்டே. இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். பார்ப்பதற்கு அப்பாவி போல இருக்கும் இவன் தான் என் தம்பி. ட்ரெஸ் எடுக்க போகிறோம். நான் நைட் டியூட்டி முடிஞ்சிட்டு தூங்க கூட இல்லை. அப்போ மணி 2 இருக்கும். ட்ரெஸ் எடுக்க போகிறதுக்கு போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு மேலே என் அம்மா அவனும் வர சொல்லி டார்ச்சர் பண்ணுறான். இங்கே ஒரு பிள்ளை பாருங்கள், ரொம்ப பாவமாக நிற்கிது. என்னையே அழைச்சிட்டு போங்கன்னு அழுதுகிட்டு நிற்கிது. ஆனால் இந்த வண்டியில் பத்தாது இடம். ஏற்கனவே நாங்கள் 3 பேர் போகிறோமே, பத்தாது. ஸோ அதனால் நம்ம அரியை வந்துட்டு விட்டுட்டு போகிறோம். நம்ம யாரு ரொம்ப அழுகுறாங்க. எனக்கு பாவமாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, வண்டியில் இடம் பத்தாது. ஸோ நாங்களாம் போகிறோம். அவன் ஜாலியாக இருக்கிறான். ஏன்னா அவன் வரான்ல, அவனை அழைச்சிட்டு போகிறோம்ல, அவன் ஜாலியாக இருக்கிறான். பாவம் புள்ள தான் அழுவுது. என் அம்மு வந்துட்டாங்க. அம்மு ஹாய் சொல்லு. நாங்கள் இப்போ கிளம்ப போகிறோம், வாங்க போகலாம். இந்த பாப்பா ஃபீலிங்ஸ் பண்ணிருக்கு. ஃபீலிங்ஸ் பவர். நம்ம அண்ணன் வந்து என்ன பண்ண போறாங்கன்னா, தர தூக்கிட்டு போய் வீட்ல போய் தள்ளி விட்டு வர போறாங்க. ஆமா, அப்புறம் என்ன ஆச்சுன்னு போய் நீங்களே போய் பாருங்க. மேக்ரட் மாதிரி நான் சபரி பர்த்டே நீ வீட்ல டெக்கரேட் பண்ணாரி. அண்ணி இவராச்சு டெக்கரேட் பண்ணாச்சு. இவன் நம்மளே ஏத்தி வச்சிருக்கோம். அதுக்கு டெக்கரேட் வேற எப்படி கேக்குறா? உங்களுக்கு அது நியாயமாடா? ஏய் பண்ணுடா, அது தங்கச்சி தானே. அண்ணன்ற பாசத்தில் போய் டெக்கரேட் பண்ணோம். யாரும் கூட பார்த்து சிட்டுவா. அண்ணன் அதான் அதுதான் எங்க அம்மா. சிட்டுவா எனக்கு டெக்கரேஷனே பண்ண மாட்டா. கடைசில மென்டலே. நம்ம வந்து இப்போ சத்திரம் வந்துட்டோம். அந்த சைடில் கடையெல்லாம் பார்த்தாவே தெரியும். மூட்டையா விற்கிது. ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு சபரி ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு நம்ம போய்கிட்டே இருக்கிறோம். ரீச்சி, ஆனால் இது பேர் என்னன்னு எனக்கு தெரியாது. சுந்தரம் ஏஜென்சிஸா? ஐயோ கடை பெறாது. ஒரு வேலையாக தேடி தேடி சபரிக்கு பிடிச்ச மாதிரி அவனோட சூஸபிளில் ஒரு ஷர்ட் செலக்ட் பண்ணியாச்சு. அதை இப்போ ட்ரை பண்ணி பார்த்துடலாம். கோட்டு போகிறதுக்கு இல்லாமல் கதவு சாத்துவாங்க. இல்லை நீ தெரியவே இல்லைடா. அண்ணா உன்னைய காட்டவே இல்லை. ஆமாம்மா, காட்டு. ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடு. இதுதான் என் சபரியோட பர்த்டே ட்ரெஸ். பேண்ட் பார்த்தா பழசு மாதிரி இருக்கா, ஆனால் நேரில் பார்த்தா புதுசு மாதிரி தான் இருக்கு. ஓகே, கொடுக்க மாட்டியா? ஓகே அம்மா, ஓகே இந்தாங்க. நண்பை அழந்திட எந்த மொழியும் போதாது. இவன் அண்ணன் பாதி தந்தை மீதி அரானே அரானே. நாங்கள் ட்ரெஸ் எடுத்துட்டு, கண்ணாடி எடுத்துட்டு, கேக்கு ஆர்டர் கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த ட்ரெஸ்ஸு, இந்த கண்ணாடி, இதுதான் சபரியோட கண்ணாடி. எடுத்து மாட்டிக்கிட்டோம். அப்புறம் கேக்கு ஆர்டர் கொடுத்துட்டோம். நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். எங்களை எதிர்பார்த்து ஒரு பிள்ளை உட்காந்து இருக்குது. நாங்கள் போகும்போது வரண்டுட்டு அழுத பிள்ளை இன்னும்
சூப்பரா இருக்குடா. யார் பண்ணது இது? அதுக்காக தான் நீ வரலையா? ஹாப்பி பர்த்டே சபரி. ஹார்ட் அதை ரெடி பண்றாங்க. ஹார்ட் மாதிரி தான் இருக்குது. எவ்வளவு குட்டி பையன், எந்த அளவுக்கு பிளான் பண்ணி பண்ணிருக்கான். சேர் மேல ஏறி நின்னா பெரிய பையனடா நீனு. வெரி நைஸ். ஓகே, நாங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டோம். இப்ப நான் தூக்கம் வருது, தூங்கிட்டு கேக் வெட்டுறதுக்கு முன்னாடி பார்க்கலாம். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Sabari Vasan. Happy birthday. இந்த பர்த்டே சூப்பராக போணுச்சு, நல்லா ஜாலியாக இருந்துச்சு. இந்த கேக் வந்துட்டு நாங்கள் தான் சபரி அழைச்சிட்டு போய் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்து இந்த சபரிக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே சபரிக்கு பிடிச்ச மாதிரியே போணுச்சு. ஆக்சுவலாக இந்த வீடியோ எடுத்து 1 year ஆகிடுச்சு. இப்போ தான் அப்லோட் பண்ணுறேன். கொஞ்சோண்டு வாங்கிக்கா. இங்க பாரு. ஓகே, எனக்கு பர்த்டே சூப்பராக போணுச்சு. நீங்களும் என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் இந்த வீடியோவை எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.